அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. Okay, my dear, நீ என்னில் பாதி, so I love you. Thank my you. sweetheart. இதெல்லாம் நான் யோசிச்சேன், இதெல்லாம் நம்ம பண்ணா நல்லா இருக்காது, சின்ன பசங்களே பண்ணட்டோம்னு தான் கம்முன்னு விட்டேன். சாருக்கு உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்லுங்க? நான் மாமான்னு கூப்பிடுறது கரெக்டா? இல்லைன்னா வந்திருக்க மாட்டா, கழட்டி விட்டு போயிருப்பேன். இப்போ நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. கர்ட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை. கரெக்ட். 24/7 பிரியாணி பிரியாணி பிரியாணி. அப்புறம் யாருக்கா இருந்தாலும் நொந்து நூடுல்ஸ் ஆகாமா இல்லையா? புது ட்ரெஸ் நல்லா இருக்கா மாமா அப்படின்வா. டேடி நான் இதை போடட்டா அப்படின்னு. நம்ம மட்டும், நானும் பையனும் மட்டும் பழைய சட்டையில எதடா போடுறது, எதுடா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பொறுக்கி எடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. மாப்பிள்ள இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் வேற மாறிடுச்சு. மாப்பிள்ள ஊர்ல இருந்து வர்றாருன்னா புது ட்ரெஸ் தான் போடுவேன். இந்த நீங்க எங்க விளாக பாருங்களேன், உட்காந்து ஃப்ரீயா இருக்கும்போது உட்காந்து பாருங்க. ட்ரெஸ் பர்ச்சேஸ் விளாகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே திட்டுவாங்க, உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா, ஒன்று ஹோட்டலில் போய் தின்றீங்க, இல்லை அப்படின்னா பர்ச்சேஸ் போய் ட்ரெஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் காசு வருதுன்னு தெரியலையே. சரி, ஓகே. இப்போ வந்து 2 கப்பல் இருக்கீங்க. இந்த 2 கப்பல்ல எந்த கப்பல் பெஸ்ட்னு சில கேள்விகள் மூலமா வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். எந்த கப்பல் வின் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். லூஸ் பண்ற கப்பலுக்கு மிச்சவங்க சேர்ந்து ஒரு டேர் கொடுப்போம். அது என்ன டேரா இருந்தாலும் நீங்க வந்து செய்யணும். ஓகேயா? ரெடியா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் அந்த கப்பல்ல இருந்தே போமா. கொஞ்சம் சீனியர் கப்பலா இருக்காங்க. என்ன क्वेश्चन கேக்குறீங்க நான் பண்ணிக்கிறோம். ஓகே சரி. இப்போ உங்களோட லவ்வ டெஸ்ட் பண்ண போறோம். எவ்வளவு மார்க், 5க்கு எவ்வளவு மார்க் வாங்குறீங்க 2 பேரும் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா? மேடம்க்கு பிடிச்ச ஒரு பாட்டு, எப்பவுமே கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு பாட்டுனா என்ன பாட்டு? ஓல்ட் சாங்ஸ் தான் கேட்பா. ஏதா ஒரு பாட்டு சொல்லுங்க. அப்படி நாங்க கேட்க மாட்டோமே ஓல்ட் சாங்ஸை. இப்போ வரும்போது கூட ஒரு ஓல்ட் சாங் பாடிட்டு வந்தது, அது அவளை அப்படியே பாடிட்டு வந்தேன். ஓல்ட் சாங் ஓடுது அப்படின்னா பாடுவா. சார் நீங்க சூப்பரா பேசுவீங்க, தந்திரமா பேசுவீங்கன்னு எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஓபன் டாக் நோ சார். ஒன் சாங் நேம், அது கரெக்டா இல்லையான்னு அவங்க சொல்லுவாங்க. மோகன் இப்போ வரும்போது இளையராஜா ஏதோ எனக்கு வந்து பாட்டு எல்லாம் தெரியாதுங்க. அததான் தெரியலன்னு சொல்லிடுங்க. பாட்டு தெரியாது. இவ வந்து தெரியாது. ராங் ஆடியன்ஸ், ராங் क्वेश्चन ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி see, எல்லா மூவியும் நான் பாப்பேன், எல்லா பாட்டும் நான் கேட்பேன், ஆனா எதுவுமே என் மைண்ட்ல இருக்காது. சரி ஓகே. இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? உங்களோட ஒரு ஃபேவரட்டான, மனசுக்கு நெருக்கமான ஒரு பாட்டு. அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் டிவியே பார்க்க மாட்டேன். இவளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. இந்த மாதிரி நான் நோட் நீங்க ஹஸ்பண்ட வேணும்ட்டே விட்டு தராங்க. ஓபன் ஸ்டேட்மென்ட்ங்க. பையனை கூப்பிட்டு கேளுங்க. ஓல்ட் சாங் ஓல்ட் மோகன் இட்ஸ்லாம் இருக்குல்ல, மோகன் இட்ஸ் இளையராஜா, அது கூட சேர்ந்து பாடுவா அந்த பாட்டு கூட. ஆனா இதுங்க போடுங்க, ஆல்பம் சாங் போடுங்க, பாப் சாங் போடுங்க, தலை வலிக்குது ஸ்லோ பண்ணு அப்படின்னும். ஸ்லோ பண்ணா இதுங்க பின்னால இருந்து மா சவுண்ட் வை மாம், நை முன்னாடி வந்து உட்காந்து எவ்வளவு தலை வலிக்குது பாரு அப்படின்னா நான் சொல்லுவேன், நீ பேசாம பின்னாடி போய் உட்காருப்பானா, நிறுத்து அப்படின்னு ஸ்லோ பண்ணதுலேருந்து மேக்சிமம் இந்த கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் விலை எப்படி அப்படி ஏற்றும், ஆனால் இறக்குறது மட்டும் கம்மியாக இறக்குமே, அந்த மாதிரி இந்த மாதிரி டவுன் பண்ணுறது கம்மியாக டவுன் பண்ணுவாங்க, ஏற்றுறது லைட்டாக அப்படி ஏற்றி வச்சு நான் ஏற்றிட்டப்பா கேளுங்க அப்படின்ட்டு உட்காருவா. ஸோ அவளுக்கு அந்த இந்த மாதிரி பர்டிகுலர் சாங்ஸு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வாய் விட்டு பாடினா தானே இப்போ நம்மளுக்கு பிடிச்சது அப்படின்னும். இந்த மோகன் இட்ஸ் இளையராஜா இட்ஸ்லாம் வந்தால் பாடுவா, அவள் தான். சரி ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு மார்க் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ மோனாவோட ஃபேவரட்டான ஆக்டர் யாரு? என்ன குடும்பமே சேர்ந்து குழு கொடுக்குறீங்க? மாப்பிள்ளையா போயிட்டனால அது எல்லாருக்கும் தானே. ஆக்சுவலி நீ பாப் சிங்கர் யாருன்னு கேட்டிருந்தா ஈஸியா பிடிஎஸ்ன்னு சொல்லி பிடிஎஸ் மட்டும் தான் சொல்லுவோம் அது ஆக்சுவலி. ஓகே சூப்பர், கரெக்டா வந்து சொல்லிட்டீங்க. ஓகே, சாரோட ஷூ சைஸ் என்ன? 7. கரெக்டா சார்? கரெக்ட் தான், கரெக்ட் தான். என்ன லீட் பயங்கரமா போயிட்டே இருக்கீங்க. ஏன்னா பையனுக்கும் எனக்கும் ஒரே சைஸ். அதனால எனக்கு ஈஸி क्वेश्चன்ஸ் தான் கேக்குறீங்க. அவன் வர மாட்டான், அதனால நாங்க எடுத்துட்டு வரோம். ஏங்க புடிச்ச ஹீரோவோட ஈஸி क्वेश्चन நாங்க இது. ஏங்க புரியல. ஓகே, இப்போ உங்களுக்கு அதே क्वेश्चन நாங்க கேளுங்க. 9. அதே क्वेश्चन நீ அவங்க கேட்பாங்க. இந்த 9னா எவ்வளவு பெருசு தெரியுமா? நானே பாக்குறேன் 9னா அதேதான் இருக்கும் 7 or 8. அச்சோ பல்பு 7. அவர்காக அப்ப எனக்கும் அவருக்கும் ஒரே சைஸ் தானே ஆல்மோஸ்ட். நான் 6. இதெல்லாம் இப்ப பேசுங்க. கேட்டோனே கான்ஃபிடென்ட்டா 9. யோசனை பண்ணி சொல்லிருக்கலாம், தெரியும் உங்களுக்கு. மிஸ் பண்ணிட்டீங்க. மேமுக்கு
பிடிச்ச பொருள் அப்படின்னா என்ன? இது ஒண்ணு அடிக்கடி வாங்குவாங்க அப்படின்னா என்ன ஒரு பொருள்? ட்ரெஸ் தான். இவங்களுமா? ஆமா ஆமா, ட்ரெஸ் தவிர்த்து வேற எதுவும் இல்ல. ட்ரெஸ் கோல்டுன்னா அது நானு கோல்டு தான். இதுங்க அதை சொல்லுங்க, நீங்க அந்த கோல்டுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த லவ் பத்தி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கோல்டுங்கிறது வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் அப்படின்னு ஆக்சுவலி பாசிட்டிவ் வைப் அது அவ்வளவுதான். நம்ம கூட சேர்ந்து அந்த பாசிட்டிவ் வைப் சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போல இருந்து இந்த மாதிரி நீங்க வந்து ஓகே நான் வந்து கோல்டோட தான் கண்டிப்பா நான் வந்து போடுவேன்? நான் எனக்கு தெரிஞ்சு 9th படிக்கும் போதே நான் இந்த கையில ஒரு மோதிரம் இந்த கையில ஒரு மோதிரம் செயின் போட்டு தான் ஸ்கூல் போவேன். கிண்டல்லாம் பண்ணுவாங்களே? கிண்டல் இல்ல, கூப்பிட்டே பேரண்ட்ஸ் கூப்பிட்டுவான்னு சொல்லியே கூப்பிட்டு பேசுவாங்க. எங்க அம்மா டீச்சர்ன்றதுனால யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க என்ன. நான் என்ன பண்ணாலும் டீச்சர் பையன், அது தப்பே பண்ணாலும் சரி உங்க அம்மா கிட்ட சொல்றேன் இரு அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அதோட சோ இவங்களுக்கு வந்து Dress உங்களுக்கு கோல்டு மாதிரி இவங்களுக்கு Dress கரெக்டா? கரெக்ட். நீங்க என் ஹஸ்பண்ட் சப்போர்ட்லாம் பண்ண Seriously, முடியாது. இல்ல. நாங்க ரெண்டு பேரும் டெய்லி மாசம் 2000 ரூபாய் பட்ஜெட். எனக்கு 2000 ரூபாய் அவளுக்கு 2000 ரூபாய் கொடுக்கல அப்படினா அவ்வளவுதானா சார்? சண்டை போடுவோம். 2000 ரூபீஸ் தானா சார்? சொல்றது 2000ங்க. எடுக்கிறது 20,000 ஆ? நீங்க எங்க vlog பாருங்களேன், உட்கார்ந்து ஃப்ரீயா இருக்கும்போது உட்கார்ந்து பாருங்க. Dress பர்ச்சேஸ் vlogலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே திட்டுவாங்க. உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? ஒண்ணு ஹோட்டல்ல போய் தின்றீங்க, இல்ல அப்படின்னா பர்ச்சேஸ் போய் ட்ரெஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் காசு வருதுன்னு தெரியலையே அப்படின்னுவாங்க. நாங்க போற நேரமா பார்த்து ஆஃபரா போடுறோம். அப்ப நம்ம எப்படி எடுக்காம இருக்கிறது? அந்த முகத்தை பாரு, அந்த முகத்தை பா. அதுல வேற இப்ப கூட ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் போனோம். 7000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா 3000 மைனஸ் பண்ணி 4000 தான். 4000 பே பண்ணலாம், 7000 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவ 7000 பாப்பா 7000. 3535 தான் நாங்க. அது நீ கொடுத்த பணத்தை சொல்லாதப்பா, நீ பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியல் 14,000 வாங்கிட்டாங்க. ஆமா, நானும் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. நான் மட்டும் இல்ல, நான் ஒரு சர்டன் லெவல்ல நான் மாறிட்டேன். என்ன என்ன ஏமாத்தி எடுத்துக்கிறீங்க? நானும் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிறது இல்லைங்க, வெளியில நம்ம ரெகுலரா வெளில போறோம். புது ட்ரெஸ் நல்லா இருக்கா மாமா அப்படின்னுவா. டேடி நான் இதை போடட்டா அப்படின்னு. நம்ம மட்டும் நானும் பையனும் மட்டும் பழைய சட்டையில எதடா போடுறது, எதுடா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பொறுக்கி எடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. யோசிச்சேன், கதைக்காக அது நம்மளும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நானும் இறங்கிட்டேன். நம்ம மட்டும் எதுக்கு இப்படி கஞ்சத்தனம் பட்டுக்குன்னு கடைசியில நம்ம மட்டும் போட்ட ட்ரெஸ்ஸே போட்டு போவோம், இவங்க மட்டும் விதவிதமா போட்டு. அதான் இப்ப ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி வந்திருக்கீங்களா? முன்னாடியே மாப்பிள்ள இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் வேற மாறிடுச்சு. என்னது? மாப்பிள்ள ஊர்ல இருந்து வர்றாருன்னா புது ட்ரெஸ் தான் போடுவேன். இந்த ஒரு காரணம் அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன், அதனால தெரியல. இல்ல நான் சொல்லிட்டேன். இல்ல vlog அவர் ரிலீஸ் ஆனா அவர் பார்த்தாருன்னா கண்டுபிடிச்சுக்குவாரு. இதுக்கப்புறம் பாப்பாரு. நான் சொன்னேன், இப்ப நீ சொல்றது இல்லாம அங்க அவருக்கும் பட்ஜெட் கேக்குறான். ஐயோ இதுக்கு மட்டும் புது ட்ரெஸ் போட்டீங்க, நம்ம மட்டும் பழைய பண்ண, நம்மளும் போய் எடுறா அப்படின்னு இவரும் எடுக்க ஆரம்பிச்சு. எடுக்க மாட்டாரு, இவங்க அம்மா பண்ணுவாங்க. அது துணி கடை வச்சு உங்க ஃபேமிலிட்ட வந்து ஒரு டீல் பேசணும், நாங்க நல்லா செழிப்பா ஆயிடலாம், வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம். ஆனா டிஸ்கவுண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் போட்டாதான். இதெல்லாம் ஒரு இது உண்மையான டிஸ்கவுண்ட் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அது சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அது நம்ம மனசுக்கு. அதான் இப்ப என்ன ஏமாத்தணும்னா 7,000 நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், 4,000 தான் கொடுக்கணும். பாத்தியா? 4 என்னாச்சு 12,000 போதாத வரைக்கும். இப்ப லேட்டஸ்டா எடுக்கும்போது என் மச்சின்ச்சியும் இருந்தா, சோ அவளுக்கும் சேர்த்து எடுக்கிற மாதிரி ஆயி போச்சு. மோனா வந்து ஃப்ரீ டைம்ல என்ன விஷயம் பண்ணுவாங்க vlog தவிர? நல்லா தூங்குவாங்க. அப்படியா? கரெக்டா தூங்குவேன். என்ன மாப்பிள்ள பரவாயில்லையே, நீங்க தான் தப்பா வந்து சொல்லிட்டீங்க, மாப்பிள்ள வந்து கரெக்டா தான் சொல்றாங்க. சாருக்கு உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம மாமான்னு கூப்பிடுறது. கரெக்டா? ஆமா ஆமா, இல்லைன்னா வந்திருக்க மாட்டா, கழட்டி விட்டு போயிருப்பேன். இப்போ இல்ல புரியல, இருங்க இத நான் இதுக்கு வரேன், நான் கேள்வி கேட்டுட்டு வரேன். சீரியஸாவேங்க வரேன் சார் வரேன். நாங்க லவ் பண்ண மாமா அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவள்தான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம், அப்படியே மேரேஜ் அப்படியே வந்துட்டோம். அவள்தான் இப்போ வரைக்கும் அதான் பிடிக்கும். மோனாவோட ட்ரீம் டெஸ்டினேஷன் என்ன? மால்தீவ்ஸ். சொல்லிட்டீங்க, இதெல்லாம் முதல்ல எழுதி கொடுத்துட்டீங்க. மால்தீவ்ஸ் இதெல்லாம் நீங்க இப்படி எல்லாம் கேட்பீங்கன்னு எங்களுக்கே தெரியாது. உள்ளுக்குள்ள நீங்க சொன்னோன்னா ஐயோ தப்பா சொன்னா இது வேறயா, வீட்டுல வந்து இடி நீடிப்பாருச்சே, அது கூட தெரியாதா அவனுக்குன்னு பிரச்சனைக்கு வருவாளேன்னு யோசிச்சேன் நான். சரி ரைட்டு, சூப்பர். ஸோ ஐ திங்க் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல வந்து 2 பேருமே நல்லா தான் இருக்கீங்க. பட் அம்மா அப்பா வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்து பெருசா இருக்காங்க. சூப்பர். டக்குன்னு வந்து உங்களோட பார்ட்னர் பத்தி நீங்க 2 பேரும் தான் இதுல வந்து இப்போ கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா அடியில இருந்து தப்பிச்சிருவீங்க, இல்லைன்னா பஞ்ச் இருக்கு. நீங்க வந்து ஜாலியா தப்பான ஆன்சர் சொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க, அப்போ ஒரு பஞ்ச் கொடுக்கலாம். ஓகேவா? உங்க பார்ட்னரோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யாரு? மியூசிக் டைரக்டர் டக்குன்னு சொல்லுங்க. சரி இளையராஜா. ஓகே கரெக்ட் தானே? ஓகே 3 ஏ ரஹ்மான். 2
ஓகே ஓகே ஓ இங்க பாருங்க ஓகே இல்ல கரெக்ட் தான் யோசிச்சீங்க லைட்டா. இல்ல நாங்க ரெண்டு பேருமே ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கேட்போம். ஓகே உங்க பார்ட்னரோட டேட் ஆஃப் பர்த் வித் டைம். ஐயோ நான் டைம் சொல்லணுமா? இப்பதான் சொன்னாரு. 31st ஆகஸ்ட் டைம் வந்து 5:25 5:30 குள்ள. PM அவருக்கு AM சொன்னாரு. நான் சொன்னேன் நான். இப்பதான் சொன்னார்ல. பாஸ் பண்ணு. பரவாயில்ல ஞாபகம் வச்சு அதே சொல்லுங்க. புது மாப்பிளைக்கு ஒரு டிஸ்கவுண்ட் நீங்க சொல்லுங்க. டேட் ஆஃப் 10th ஜனவரி எந்த 79 அவளது வந்து 89. சாரி 78 87 மாத்தி சொல்றேன். 89 சொன்னதுக்கு ஒண்ணு லைட்டா கொடுங்க ஒரு பஞ்ச். ஏங்க? என்னங்க நான் சரி யோசிச்சேன் நம்ம வயசு வேற இதுல ரிவைல் ஆகுமே ஆமா, என்ன பண்றது அப்படின்னு. இப்ப என்ன உங்களுக்கு அடுத்தது மேட்ரிமோனில பொண்ணா பார்க்க போறோம். என்ன பஞ்சே பண்ணல பாவா. பஞ்சில டீச்சி. ரைட்டா பண்ணு. சரி இப்போ கரெக்டா தெளிவா சொல்லுங்க. 10 ஜனவரி 1987. கரெக்டா? கரெக்ட் தான். ஆனா தயவுசெய்து ஆனா ரெண்டு இருக்குதுங்க அவளுக்கு. இந்த பர்த்ல ஒன்னு இருக்கும், சர்டிபிகேட் ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஒன்னு இருக்கும். சரி அதுல தான் இது ஓகே இது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். ஓகே உங்க பார்ட்னரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பேரு. இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்னோடதான் கேட்டேன். ஜெயா. கரெக்டா? எல்லாத்துக்குமே ஜெயா. ஜெயா எப்ப அப்படியே பின்னி பிறண்டுக்கோங்க. உங்களுக்கு பொறாம உங்களுக்கு அந்த மாதிரி ஜெயா மாதிரி ரெண்டு ஒரு ஊர் friend இல்லையே. கேட்கணும். நீங்க என்ன ஒரே ஊர் கேட்டுட்டீங்க? என்னது? ரெண்டு ஊர் கேட்கணும். இப்போ ஒரு ஊர் தான் சொல்லியிருக்காரு. கோயம்புத்தூர், சென்னையில ஒரு ஃப்ரெண்ட் சொல்லுங்க. சென்னையில ஒரு ஃப்ரெண்ட். சென்னை இல்லன்னா சியோனக்கா. கரெக்டா? என்ன அடி வாங்க அடி சீடா அடி வைக்கிறதுக்கு வாங்க. ஆன்சர்லாம் கரெக்டா. சியோனக்கா தான் க்ளோஸ். ஓகே இஷ்ரத். ஆன்சர் சொல்லி கொடுத்துட்டீங்களா? இல்ல இதெல்லாம் தெரியும். ரொம்ப தெரியும். ஓகே உங்க பார்ட்னருக்கு பிடிச்ச cuisine ஃபேவரட் cuisine அப்படினா என்ன? இவளுக்குன்னா குசின்னா ஃபுட் மாதிரி தானே இது தானே சொல்றீங்க. பிரியாணி சவுத் சொல்லலாம்ல. இந்தியனா அதான் நார்த் பிரியாணி. இந்தியனா? இவளுக்கு பிரியாணி தான். என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. ஆக்சுவலி சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா பிரியாணில மட்டும் மட்டன் பிரியாணி பிடிக்கும். மட்டன் பீஸ் அதிகம் சாப்பிட மாட்டா. ஆனா ரைஸ் மட்டன் பிரியாணி அதான் ரொம்ப பிடிக்கும். ஓகே சூப்பர். எனக்கு தெரிஞ்சு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. கர்ட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை. கரெக்ட். மாப்ள கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க. இல்ல தப்பு. சாப்பிட மாட்டாங்க இல்ல. சாப்பிட்டு அழுத்து போனதுனால அது கர்ட் ரைஸ். இன்னைக்கு தலப்பாக்கட்டில வந்து உட்கார்ந்துக்கிட்டு தலப்பாக்கட்டில உட்கார்ந்து கர்ட் ரைஸ் அப்படினா அவனே பார்த்தான் என்னடா இது அப்படினு. நானே 24/7 பிரியாணி அப்புறம் யாருக்கா இருந்தாலும் நொந்து நூடுல்ஸ் ஆவமா இல்லையா? இப்படி பண்றீங்க டாடி. கர்ட் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வெஜிடேரியனுக்கு காசு செலவு பண்றதுக்கு பிடிக்காது. நான்வெஜ்னா செலவு பண்ணுவேன். அது இல்லாம நம்ம அது பாத்தீங்களா உங்க தலையெழுத்த பாத்தீங்களா? நீங்க கடைசில தயிர் சாதத்துக்கு செலவழிக்கிற நிலைமை வந்துருச்சு. அதுதான் அது அவர் இனிமே நம்ம செலவு பண்ண மாட்டோம். இன்ன வரைக்கும் அவர் வாங்கி தந்ததே கிடையாது. வீட்டில தான் செஞ்சு சாப்பிடுவோம். அதாவது வயிறு சரியில்லை அந்த மாதிரி ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா மட்டும் தான் தயிர் சாதம் வாங்கிட்டு வந்தார். மற்றபடி என்னன்னாலும் பிரியாணி தான் வச்சு மொக்க சொல்லி பிரியாணி தான் வாங்கிட்டு வந்து நிறுத்துவார். அதுக்கு தயிர் ஊத்தி சாப்பிடுவா பாருங்க அந்த தட்டை அப்படியே நமக்கு அப்படியே ஏண்டா நமக்கு அந்த பிரியாணி வாங்கி கொடுத்தோன்னு பிடிக்கவே பிடிக்காம பிரியாணில தயிர் ஊத்தி அப்படியே பிசைஞ்சு சாப்பிடுவோம். இல்ல ரைத்தா சாப்பிடுறீங்களா? அதுல என்ன அது கிடையாது. ரைத்தா நீங்க சாப்பிடுறது ரைத்தா. தனியா கர்ட் வச்சு உங்ககிட்ட பிரியாணி கொடுத்தீங்கன்னா ரைத்தா அப்படி லைட்டா தொட்டுன்னு ரைஸ் அதிகம் எடுப்பீங்க. அது தயிர் அப்படியே உள்ள விட்டு அப்படியே வெள்ளட்டி அது தயிர் சாதமா மாத்தி வாயில போடும். சார் சொல்வார்ல இது இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது. அந்த மாதிரி பிரியாணி சொன்னா கூட நம்ப மாட்டேன். அந்த மாதிரி சாப்பிடுவேன். பட் இட்ஸ் ஓகே. உங்களுக்கு பிடிக்காது நீங்க நான் உங்க டீம் நாங்க சப்போர்ட் பண்றேன். சூப்பர். சரி என்ன cuisine ரொம்ப பிடிக்கும்? டிஷ் சொல்லிட்டீங்க. என்ன cuisine go to cuisine? ஐயோ அது எனக்கே தெரியாது. அவர் சொல்லியிருந்தில்ல. எனக்கே தெரியாது. நான் சாப்பிடுவேன் ஜெனரலா எல்லாமே நிறைய சாப்பிடுவேன். ஓகே பர்கர் கரெக்ட்டா? ஜங்க்ஸ் தான் அப்படியே. ஓகே லாஸ்டா யார் வந்து பெஸ்ட் ப்ரொபோசர்? நீங்க நல்லா ப்ரொபோஸ் பண்ணுவீங்களா? நீங்க நல்லா ப்ரொபோஸ் அப்படின்னு நீங்க காட்ட போறீங்களா? அப்ப நாங்க பண்ணி காட்டணுமா? பரவாயில்லையே புரிஞ்சுக்கிட்டீங்களே. மாப்பிள்ளை வெர்சஸ் மருமகன் யார் வந்து அழகா ஒரு சினிமாட்டிக் ஸ்டைல்ல வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் தான் வந்து ஜட்ஜு மார்க் போட போறேன். யார்கிட்ட சீனியர் கன்செஷன் தான் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். அவரே பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட். ஆமா நீங்க யார்கிட்ட கொஞ்சம் பயப்படுற மாதிரி தெரியுது. இல்ல அவர் அப்சர்வ் பண்றதுக்கு தப்பா எடை போடக்கூடாது. ஆமா. ஓகே சரி. நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்க ரொமான்ஸ் லைஃப்ல இல்லன்னு ப்ளீஸ் என்ஜாய் பண்ணுங்க அத. ஓகே யார்கிட்ட கேக்குறீங்க? ஏதோ என்ன வெக்கங்களா டாடி? வெக்கல இல்ல இது எப்போ வர வேண்டியது வெக்கம் இப்ப குடுக்குறீங்களேன்னு யோசிச்சுக்கிறேன். சரி நாங்க இப்போ வெக்கப்படுறோம். கொடுத்துருங்க. இவ்வளவு யோசிக்கிறேன். ஓகே மை டியர், நீ என்னில் பாதி, so I love you.
Thank My you. sweetheart. Love you too. ஓகே மாப்ள சரி ஓகே. வர்றா. இதெல்லாம் நான் யோசிச்சேன், இதெல்லாம் நம்ம பண்ணா நல்லா நல்லா இருக்காது, இருக்காது. சின்ன பசங்களே பண்ணட்டும் தான் கம்முன்னு விட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு காம்படிஷன் வந்துனா நீங்களும் ஆனாலும் வசனம் இது பெரிய வசனம் இல்லைங்க. ஓகே டியர், என்னில் பாதி. இல்ல 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 ஆக்சுவலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நான் கேட்கும்போது அப்பெல்லாம் இது செய்ய மாட்டாரு. அவருக்கு இந்த பூ வாங்கி தரணும், இது பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்ப நான் சொல்றேன் வேலண்டைன்ஸ் டேக்கு வருஷம் நான் நோட் பண்ணுவேன், இவர் எனக்கு ரோஸ் வாங்கி தருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. நான் நோட் பண்ணி எதிர்பார்க்காம வந்துட்டு ஒரு எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறப்பெல்லாம் எதுவுமே எனக்கு கிடைக்காது. நான் கேட்டு வாங்குவேன், அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுப்பாரு. ஆனா இந்த லாஸ்ட் இயர் வந்து எனக்கே தெரியாது, இது எனக்கு உடம்பு முடியல. 4 இடத்துல கார் பார்க்கிங்கே கிடைக்காம நின்னு ரோஸ் வாங்கி வந்து குடுக்குறேன். ஓபன் பண்ணா தூங்கி எழுந்துச்சு வந்து அப்படி ஓபன் எனக்கு உடம்பு சுத்தமா ஹாப்பி முடியல. வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு போயினேன்டா. அடச்சே, இதுக்கா ஒரு அரை மணி நேரத்தை பேசுவாங்க. ஆனா அவங்க எத்தனை வேலண்டைன்ஸ் டே காத்திருந்திருக்காங்க, அதுக்காக இது ஒரு நல்ல ஆரம்பம். அடுத்த வேலண்டைன்ஸ் டே அவங்க சைடுல இருந்து ரியாக்ஷன் வரும், கவலைப்படாதீங்க, கொடுத்துருங்க. ஓகே, பட் இந்த தடவை மார்க் வந்து நாங்க மாப்பிளைக்கு தான் கொடுக்க போறோம். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.